ஹாய் வியூவர்ஸ், நச்சுன்னு ஒரு சமையல் vlogல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி டீ டைம் ஸ்நாக் பிரெட் பஜ்ஜி. ரொம்ப டேஸ்டியாக வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணுங்கள். நம்ம இப்போ பிரெட் பஜ்ஜி செய்கிறதுனால நம்ம எண்ணெய் நிறையா சேர்த்துருக்குறோம். இது நம்ம பேட்டர் கலக்கங்குள்ளேயும் இந்த எண்ணெய் சூடாயிரும். இப்போது அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த கப்பில் 1.5 கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு பாக்கெட் பிரெட்டு பஜ்ஜி செய்ய போகிறோம். அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அதே கப்பில் ஒரு 3/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். எந்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதையும் நீங்கள் இதோட கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் இது காஷ்மீரி மிளகாத்தூள். இது இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். இது கலருக்காக தான் இந்த இது சேர்க்குறோம். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவு சோடா உப்பு, அதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் கையால் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நம்ம இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து நீங்கள் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்க போகிறீங்க. கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்படி நல்லா கையால் கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா பேட்ரு ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட பேட்ரு தோசை மாவு பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் பதம். நீங்கள் இது பிரெட் நீங்கள் பஜ்ஜி மாவுலேயும் நீங்கள் கலக்கலாம். அதுக்கு நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நீங்கள் மாவு போட்டு தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு நீங்கள் கலக்கிட்டால் போதும். இப்போ நான் ஒரு பாக்கெட் பிரெட் எடுத்து வச்சுருக்கிறேன். பிரெட்டை இந்த மாதிரி கத்தியால் நம்ம நடுவில் வெட்டி 2ஆக எடுத்துக்க போகிறோம். அப்படியே முழுசாக சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இதே மாதிரி எடுத்துருக்கிற எல்லா பிரெட்டையுமே நம்ம இந்த மாதிரி வெட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், அவ்வளோதான். நம்ம இப்போ இதை நம்ம கலக்கி இருக்கிற பேட்டரில் நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பிரெட்டை ரொம்ப உள்ளே முக்கிடாதீங்க. லைட்டாக மேட்டாப்பில் ஜென்டிலாக முக்கி உடனே எடுத்து எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அப்படியே நீங்கள் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் போட்டுக்கோங்க. பிரெட்டை உள்ள வரைக்கும் நல்லா முக்கிட்டீங்க அப்படின்னா பிரெட்டு அப்படியே பிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். அதனால் மேட்டாப்பில் மட்டும் முக்கி நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுங்க. இப்போ தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிங்க வறுத்தீங்க அப்படின்னா மேலே உடனே கலர் வந்துடும். ஆனால் உள்ளே மாவு வேகாமல் ஒரு மாதிரி பச்சையாக இருக்கும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டே பொரிச்சு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மயிர்கோதி இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் இதை பரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பிரெட் பஜ்ஜி அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை எண்ணெயை வடிச்சிட்டு வேறு ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மற்ற பிரெட்டையும் அதே மாதிரி டிப் பண்ணி நம்ம எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் நான் ஊற்றிருக்க எண்ணெய்க்கு 3 பிரெட் அளவு போட்டு நம்ம பொரிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டீ டைமில் டீ போடுறதுக்குள்ளேயுமே இந்த மாதிரி நீங்கள் பிரெட் பஜ்ஜி நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப வேலை ஈஸி. 5 மினிட்ஸ் ரெசிபி தான். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காஃபி டீ கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி பிரெட்டை போட்ட உடனே நீங்கள் திருப்பி விட்றாதீங்க. ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இப்போது இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம எண்ணெய் வடிச்சிட்டு
வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குதுன்னு. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் வந்து சைடில் பால் காய்ச்சி வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ நான் வந்து காஃபி கலந்துக்க போகிறேன். இப்போ நம்ம காஃபியும் பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.